ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 34 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங்க. ஃபர்ஸ்ட் துணி எப்படி போடணும்னு நான் சொல்லிடுறேன். ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு போட்டுக்கணும். ரெண்டாக மடிச்சு போட்டு இந்த மாதிரி பார்டர் வர பக்கம் வந்துட்டு ஆப்போசிட் சைடாக போடணும். ரெண்டாக மடிச்சு இந்த பக்கம் சைடில் வந்துட்டு ரைட் சைடில் இந்த பிசுறு இருக்கிற மாதிரி பக்கம் வந்து ரைட் சைடில் போட்டுக்கணும். நான் எப்பவுமே லைனிங் வந்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டிங்கு. இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக பேக் சைடில் 4 மெஷர்மெண்ட் தேவைப்படுது. இந்த 4 மெஷர்மெண்ட்டும் ப்ளவுஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட் எடுத்துப்போம். இந்த ஷோல்டர்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக லூஸ் கொடுக்கக்கூடாது. இன்ச் டேப்பும் லூஸ் கொடுக்கக்கூடாது, ப்ளவுஸ் பீட்டும் லூஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம் அப்படின்னாக்கா 13 இன்ச்சு 13.25 வருது. ஸோ 13.25 வருது. ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1 இன்ச்சு ஆட் பண்ணுறோம், 14.25. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹார்மோல் ஷேப் எடுக்க 7.5 வருது. ஹார்மோல் ஷேப்பு 7.5. இடுப்பளவு இப்படி நீங்கள் அளவு எடுக்கும் போது இன்ச் டேப்பும் நீங்கள் பிடிக்கிற அந்த ப்ளவுஸும் லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். 28.5 வருது. 28.5. அடுத்தது சுத்தளவு. சுத்தளவு 1க்கு 4 தடவை கூட எடுத்துக்கலாங்க. மிஸ்டேக் வந்துச்சுனாக்கா பின்னாடி டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறதுன்னு அதிகமாக தலைவலி கொடுத்துரும். அதனால இங்கே இந்த காஜா பக்கம் சேர்க்காம அது பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு எடுங்க. முப்பத்தி 4 இன்ச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 13.25 வந்தது. நம்ம 1 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிட்டு 14.25 போட்டுக்கிறோம். இந்த பக்கம் ஒரு மார்க் போடுற மாதிரி இந்த லைனோட லாஸ்ட்ல இந்த பக்கமும் ஒரு மார்க் போடுறது பெஸ்ட். ஏன்னா நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்படி லைன் போடுவோம்னு சொல்ல முடியாது. கிராஸ்ல போட்டோம் அப்படின்னாலும் மார்க் செட் ஆகாது. அதனால ஸ்ட்ரெயிட்டா வரணுன்றதுக்காக நான் இந்த பக்கம் ஒரு மார்க் அந்த பக்கம் ஒரு மார்க் போட்டுக்கிறேன் நான். நெக்ஸ்ட் இப்போ இடுப்பளவு பார்க்கலாம். இடுப்பளவு 28 அப்படின்னும் போது டிவைட் பண்ணா 7 இன்ச்சு வரும். 4ல டிவைட் பண்ணோம். 28/4 4 டிவைட் பண்ணாக்கா 7 இன்ச்சு வருது. இது கூட வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு புள்ளி நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ 7.1. இப்போ பேக் சைட்ல இடுப்பு டாட் வருது இல்லைங்களா, இந்த இடுப்பு டாட், இந்த டாட் நம்ம பிடிக்கிறதுக்காக இங்க 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 7.1 இப்போ 8.1 மார்க் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இதனோட பேக் சைடு நெக் போடுறோம். 2.5 இன்ச்சு நான் வைக்கிறேன் நான் நெக்கு. ஷோல்டர் அளவு நம்ம பிளவுஸ்ல எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்கு பிளவுஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2.5 இருக்கு. 2.5 கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 3.25. ஸோ இப்போ இங்க இருந்து வந்துட்டு நம்ம ஒரு தோராயமா ஹைட் எடுத்தோம் ஹார்மோல் ஷேப் போடலாம். சப்போஸ் எனக்கு தோராயமெல்லாம் வராது, நாங்க புதுசா கத்துக்கிறோம் அப்படிங்கன்னா இந்த லைன்ல இருந்து ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேல இந்த லைன் வருது பாருங்க, இந்த அக்கர் ஷேப் ஹார்மோல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு மேல மார்க் போட்டு இப்படியும் நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். எவ்வளவு ஹைட் வந்திருக்கு பார்க்கலாம். 6 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ இந்த லைனை வந்து கொஞ்சம் பெருசா போட்டுட்டு இப்போ 34 இருக்கு சுத்தளவு. இந்த 34 4 ஆல் டிவைட் பண்ணோம். 4 ஆல் டிவைட் பண்ணாக்கா 8.5 வருதுங்க. 8 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஷோல்டரோட எண்ட்ல இருக்கு இல்லையா, இந்த மார்க்குக்கும் சென்டர்ல வர இந்த ஆர்மல் ஷேப் வந்து 7.5 வரணும். ஸ்கேல்ல வச்சு நீங்க போட்டாலும் ஓகே, இல்லை அப்படியே போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே. 7.1 வந்திருக்கு. ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஒன்றும் விஷயம் இல்லை. நம்ம இருக்கிற அளவே பர்ஃபெக்டா போடணும்னு இல்லை. ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வந்தா பரவாயில்ல, ஒரு புள்ளி கம்மியா வந்தான்னா கூட நீங்க கொஞ்சம் மார்க் வந்து இப்படி கொஞ்சம் கர்வா போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நெக்கோட டீப்பு, ஸோ முதுகு சைட்ல எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்றது. இந்த பிளவுஸ் வந்துட்டு இப்படி 2ஆ மடிச்சு இப்படி சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த பக்கம் இப்படி வைங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான கேப் விட்டுட்டு மேல நெக் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டீங்கன்னா போதும். இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைன் போட்டுட்டு
நெக் இப்படி நம்ம அழகா வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் டாட்டுக்கான மார்க் போடணும். இந்த மார்க் எப்படி போடணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டர்ல ஒரு லைன் போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, எல்லாம் பிளவுஸ்க்கும் செட் ஆகாது. இந்த மடிப்பு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த அடையாளம் தெரியும். இதுலதான் நம்ம அந்த டாட் பிடிக்கணும். இப்போ பேக் சைடோட மெஷர்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் மார்க் பார்க்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட் போடும்போது இந்த கிளாத் வந்து இப்படி திருப்பிடணும். இப்படி திருப்பிட்டு இந்த சைட் பேக் வரணும், இந்த சைட் ஃப்ரண்ட் வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் இந்த சுத்தல் வந்தது இல்லையா, பேக்குக்கான சுத்தளவு, ஸோ அந்த லைனை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக மார்க் பண்ணிக்கணும்னா, துணி வந்து முன்ன பின்ன இருக்கும், ஸோ அந்த டிஸ்டர்ப்லாம் இல்லாம கரெக்டா மார்க் பண்றதுக்காக இப்படிதான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த லைன்ல இருக்கிற மார்க்ஸ் இந்த லைனுக்கு வரணும். இந்த இடத்துல இருக்கிற மார்க் இந்த லைனுக்கு வரணும். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன்ல இருக்கிற மார்க்ஸ் நான் இந்த லைன்ல போட போறேன். நான் இங்க நம்ம வந்துட்டு நெக்கோட அளவு 2.5 கொடுத்துருந்தோம். இங்க வந்து 2.25 கொடுத்தா போதும். ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிறேன் நான். எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம ஃப்ரண்ட்டுக்குன்னு வரும்போது வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு குறைச்சி போடும் போது அந்த ஷோல்டர் வந்துட்டு வழியாம இருக்கும். ஸோ அதுக்காக 2.25 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் பட்டையோட அளவு வந்துட்டு 3.25 இருக்கு. அதே 3.25 போட்டுருவோம். சுத்தளவு டிவைட் பண்ணி பேக்குக்கு போட்ட அளவு 8.5. 34 இன்ச்சு டிவைட் பண்ணா 4 டிவைட் பண்ணாக்கா 8 இன்ச்சு வருது. அந்த 8 இன்ச்சு போட்டுருவேன். இப்போ நமக்கு வந்து இதனோட ஹார்மோல் ஷேப் வந்துட்டு 8 வரணும். பேக்கோட ஹார்மோல் ஷேப்பு 7.5 வந்தது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8 இல்லை 8.25 வரணும். எதுக்காக இந்த அளவு கூட்டி வரணும் அப்படின்னாக்கா, நமக்கு ஃப்ரண்ட்ல இந்த சைட்ல டாட் பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த டாட் பிடிச்சாக்கா நமக்கு 7.5 வந்துடணும். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா அளவு இருந்தால் தான் டாட் பிடிச்சிட்டு கரெக்டான அளவுக்கு வர முடியும். மேலே ஸ்டிச் பண்றதுக்காக நான் 1/2 இன்ச்சு விட்டுறேன். லைனு கிட்டையும் போகாம ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு மெஷர்மெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண பின்னாடி கரெக்டா வரும். 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு வருது. ஸோ பேக்ல வந்து 7.5 இன்ச்சு இருக்கு, ஃப்ரண்ட்ல 8 இன்ச்சு வருது. இப்போ ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த நெக் அளவு பார்த்துக்கலாம். கொக்கி இருக்க பக்கம் தான் நம்ம நெக் மெஷர்மெண்ட், கப் ஷேப் எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டி எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கும். காஜாவோட பட்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால கொக்கி இருக்கிற பக்கமே எடுத்துக்கோங்க. மேல இந்த லைனுக்கும் இந்த நெக்கோட இந்த பிசு இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடமும் ஈக்குவலா வைக்கணும். ஈக்குவலா வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா அப்படி பிடிச்சி, இந்த வளைய வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, சும்மா எப்படி வளையுதோ அந்த மாதிரி வச்சுட்டு இங்க ஒரு மார்க். இந்த கொக்கியோட மெஷர்மெண்ட் எப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு 4வது கொக்கி எங்க இருக்கோ அங்க ஒரு மார்க். இப்படியும் மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நெக் வந்து நல்லா ஷேப் எடுத்து வரணும், ஃப்ரண்ட்ல வந்து நல்லா ரவுண்டா ஷேப் எடுத்து வரணும்னா இந்த லைன்ஸை விட்டுட்டு வெளியில போயிட்டு இப்படி மார்க் பண்ணோம்னா நல்லா ஷேப் எடுத்து வரும். நெக்ஸ்ட் கப் ஷேப், சென்டர் கப் ஷேப் பார்க்கலாம். இங்க ஈக்குவலா ஸ்டார்ட் ஆகுற இந்த கிளாத்ல இருந்தே நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஹைட்டு 10, செகண்ட் ஹைட்டு 12.25. இதுக்குள்ள இருக்கிற இந்த துணியும் சேர்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 12.25 அப்படி போட்டலாம். ஃபர்ஸ்ட் ஹைட் என்ன பார்த்தோம், 10 இன்ச்சு. செகண்ட் ஹைட்டு 12.25. இந்த ஹைட்டு பார்த்துட்டோம். இப்போ அகலத்தை பார்க்கலாம். கொக்கில இருந்து இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கு. இது மெஷர்மெண்ட் பிளவுஸ்லயே தப்பா தான் இருக்கு, அவ்வளோலாம் வராது. 34 இன்ச்சு சுத்தளவுக்கெல்லாம் 4 இன்ச்சு போட்டா அப்ப 40 இன்ச்சு இருக்கிறவங்க என்னத்தை போடுறது, அவ்வளோலாம் வராது. ஸோ இப்போ 3.5 இன்ச்சு போதுங்க இவங்களுக்கு. அகலம் 3.5 இன்ச்சு போதும். இந்த லைன்லயும் 3.5 இன்ச்சு. இப்போ இவங்க வந்துட்டு 34 இன்ச்சு மெஷர்மெண்ட்ன்றதால நான் 1.25 டாட் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கப் ஷேப்போட டாட் வந்து 1.25, லெஃப்ட் ஒரு 1.25, ரைட் ஒரு 1.25. ஓகேவா?
இப்போ இவங்க வந்து இந்த டாட் எப்படி பிடிக்கணும்னா வயசானவங்களுக்கு ஒரு மாதிரி, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி தான் பிடிக்கணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரிலாம் இருக்காது. இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்புக்கு பக்கத்துல நான் பிடிச்சிருக்கேன். ரொம்ப நெருக்கமாகவும் போகக்கூடாது. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஹார்மோன் ஷேப்புக்கும் இந்த இடத்துல ஒரு டாட் வரும். இது இதுக்கு நேரா வரணும். ஸோ இதுக்கு நேரா இல்லாம இப்படி அப்படி எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டா உட்காராது. இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடம் தான் கொஞ்சம் சின்ன ஒரு கேல்குலேஷனோட வரும். பேக் சைடோட ஹைட்டு 8.25 இன்ச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம கொண்டு வரும்போது 1 இன்ச்சு கூட்டிக்கணும். 1 இன்ச்சு கூட்டினா 9.25. 9.25ல இப்போ பேக்கோட ஹைட்டு 8.25 பார்த்தோம். 8.25 இப்போ ஃப்ரண்ட் கொண்டு வரும்போது 1 இன்ச்சு கூட்டிக்கணும். 1 இன்ச்சு கூட்டுறீங்க. இப்போ இங்க பாருங்க 8.25 ஃப்ரண்ட்டுக்கு வர நம்ம ஹைட் எடுக்கும் போது 1 இன்ச்சு ஆட் பண்ணிடணும். அப்போ 9.25 ஆகுது. 9.25 கூட யோக் பீஸ்க்காக 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த ஹைட்டு தான் நம்ம இங்க சைட்ல ஃப்ரண்டோட ஹைட்டா போடுறோம். இப்போ நம்ம இங்க வந்து 5.25 போட்டுட்டோம். இப்போ அந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இடுப்பு அளவு எவ்வளவு வருது அப்படின்னாக்கா நமக்கு இந்த பிளவுஸ்ல 7 இன்ச்சு வருது. இங்க வந்துட்டு இப்படி கிராஸ்ல எல்லாம் எடுக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் அளவு எடுக்கணும். 2.5. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்த பின்னாடி இந்த பாயிண்ட்டுக்கு வரணும் 7 இன்ச்சு. இப்ப இந்த ஹைட்டு திரும்பி இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். 5.25 இருக்கா? இருக்கு. ஸ்கேலுக்கு முன்னாடி ஒரு லைனு, பின்னாடி ஒரு லைன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நம்ம மார்க் பார்த்தாச்சு. இப்போ யோக் பீஸ்க்கு மார்க் போடலாம். இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இங்க நம்ம என்ன இடுப்பளவு எடுத்தோமோ அதே இடுப்பளவு எடுத்துருங்க. 7. ஸோ அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சுல ஒரு லைன் இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம விடுறது எல்லாமே சைட்ல 3 தையல் போறதுக்காக விடுறோம். அதே அளவுக்கு இங்க நம்ம இடத்த விட்டுறோம். ஸோ இங்க நம்ம என்ன மைனஸ் பண்ணோம், 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். ஸோ அந்த 3.5 இன்ச்சை ஃபர்ஸ்ட் லைன்ல எடுத்துக்கலாம். செகண்ட் லைன்லயும் அதே தான் 3.5 இன்ச்சு. ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டு இது சைடுன்றதுக்காக இப்படி ஒரு நான் மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். நான் இப்படிதான் சைடு மெஷர்மெண்ட்டுக்காக. இப்போ நம்ம இந்த பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு வரோம். ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது அந்த பக்கம் 3 நம்ம மார்க் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த பக்கம் 4 இன்ச்சு மார்க் போடணும். 4 இன்ச்சு. ஸோ இதுக்கு மார்க் எப்படி வரையணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கைக்கு ஈஸியாக பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்து மார்க் போட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் வராது. இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி கீழே கவ் கொடுத்து இப்படி மேலே எடுத்துருங்க. இந்த லைனுக்கு வரும்போதும் இதுக்கும் இப்படி ஈக்குவல் எல்லாம் போகக்கூடாது. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு புள்ளி மேலே வரணும். இங்க ஒரு புள்ளி மேல ஏறி போகுது இல்லையா, அதனால இங்க ஒரு புள்ளி மேல ஏற்றி போட்டாதான் இந்த கர்வ் ஷேப்பு இது அப்படியே கரெக்டா உட்காரும். இது சைடு அளவு. இப்போ நம்ம ஸ்லீவுக்கு பேக் பார்த்தாச்சு, ஃப்ரண்ட் பார்த்தாச்சு, யோக் பீஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது ஆல்ரெடியே இந்த ஃப்ரண்ட்ல இந்த ஓப்பன் இருந்தது. நான் இப்படி மடிச்சுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டா மடிச்சுட்டு இங்க முன்ன பின்ன துணி எல்லாம் இருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், இங்க ஒரு லைன் போட்டுக்கணும். அதெல்லாம் கவனிக்காம போட்டோம் அப்படின்னா உள்ள ஒரு துணி குட்டையா இருந்தது அப்படின்னா மெஷர்மெண்ட்லாம் நமக்கு ஸ்டிச் பண்ணும் போது செட் ஆகாது. இப்போ பிளவுஸ் வச்சு இந்த பிளவுஸ் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் போடலாம். நெக்ஸ்ட் பிளவுஸ்ல நம்ம ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி போடுறது, ஸ்லீவு மற்ற அளவு எல்லாமே எப்படி எடுத்து போடுறதுன்றது நம்ம போடலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி லைனுக்கு நான் மேலே ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இங்கே மார்க் போட்டுருவோம். நெக்ஸ்ட் அந்த 3 ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுருவோம். இது இந்த ஹைட்டு இங்கே கரெக்டாக இது பிடிச்சி இந்த ஸ்லீவை நல்லா துணிக்கு ஈக்குவலாக கிரிப் கொடுத்து பிடிச்சி
மேல இங்க லைன் வருது இல்லையா, இந்த லைனுக்கு மேல மார்க் போடணும். ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான கேப் விட்டுட்டு மேல மார்க் போடணும். இந்த பக்கமும் இங்க ஸ்டிச்சிங் வர இந்த லைனுக்கு மேல போடணும். இது ஒரு மார்க், இது ஒரு மார்க். இந்த மாதிரி போட்ட பின்னாடி நமக்கு தேவையான மார்க் எப்படின்னா, இப்போ இது 7.5 வருது. ஸோ அதாவது ஹார்மோன் ஷேப்பு 7.5. இங்க இருந்து பார்க்கும் போது நமக்கு 6.25 இந்த மார்க் வந்திருக்கணும். 7.5ல 3/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு இங்க இருந்து 6.25 வச்சு பார்க்கும்போது மார்க் கரெக்டா வருது. அதை இங்க இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 7.5 இன்ச் பக்கா கரெக்டா வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டிச் பண்ணதும் ஸ்லீவ் மிச்சமா போகாது, இல்ல ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்லீவ் குட்டையாவும் நிற்காது. கரெக்டா இங்க இருந்து பார்க்கும்போது 7.5 வரணும். இது இங்க இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 6.25 வரணும். அப்பனா நம்மளோட மார்க் கரெக்ட். இதே நீங்க கட் பண்ண பின்னாடி, பேக் கட் பண்ண பின்னாடி அந்த மெஷர்மெண்ட்டும் இங்க வச்சும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதுவும் டபுள் லைன் போட்டாச்சு. இப்ப நம்ம கட்டிங் போட்டுடலாம். எப்பவுமே சிசர்ல கட் பண்ணும்போது நுனியில வச்சு கட் பண்ணுங்க. இப்படி ஆழமா தூக்கிட்டு போக கூடாது. இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு ஆழமா எடுத்துட்டு போகலாம். ஹார்மோன் ஷேப் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயம், ஒரு சில இடத்துல எல்லாம் கட் பண்ணும்போது நுனியில வச்சு கட் பண்றது கரெக்டா கட்டிங். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம், பேக் கட் பண்ணிடலாம். நெக் வந்து தனியாவே நீங்க கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பேக் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துறோம், ஃப்ரண்ட் நம்ம தனியா கட் பண்ணி எடுத்த பின்னாடி நெக் தனியா நீங்க கட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கிட்டோம். இந்த நாட்ச் எல்லாம் கரெக்டா போட்டுக்கணுங்க. அப்பதான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கரெக்டா இது இதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த பக்கம் இந்த கரெக்டா இந்த லைன் கிட்ட நம்ம கொண்டு வந்து கட் பண்ணிடணும். சிலர்லாம் வந்துட்டு இந்த லைனையும் மறந்துடுவாங்க. அப்படியே அந்த லைனோட மெஷர்மெண்ட்டும் நமக்கு சேர்ந்து வந்துடும் ஸ்டிச்சிங்ல. புதுசா கத்துக்கிறவங்க சொல்றேன். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம நுனி வச்சு நம்ம கட் பண்றது ஷேப் கரெக்டா நம்ம கட்டிங் வரும். இப்போ இதுக்கு நம்ம எங்கெல்லாம் நாட் போட்டுக்கலாம்னு பார்க்கலாம். சைட்ல ஒண்ணு, கீழே 2 வரும், மேல இந்த சைட்ல ஒரு நாட் வரும். இன்னொரு பாயிண்ட்டும் முக்கியம், இந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து சிலர் யோக் பீஸ்னுவாங்க, பட்டி பீஸ்னுவாங்க. ஒருத்தர் ஸ்டிச் பண்றவங்க ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க. இது சைட்ல வரக்கூடிய மெஷர்மெண்ட் அப்படின்றதுக்காக இங்க ஒரு நாட் போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம தனித்தனியா நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட்.
பேக்கு, ஃப்ரண்ட்டு, யோக்கு, ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மேல் துணி எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். எப்பவுமே லைனிங்கா இருந்தாலும் மேல் துணியா இருந்தாலும் நம்ம அயன் பண்ணிட்டு கட் பண்ணும் போது நமக்கு ஸ்டிச் பண்ணும் போதும் கொஞ்சம் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வரும். ஃபினிஷிங் தாண்டி நம்ம வேலையில ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கஸ்டமர் அடிக்கடிக்கு அவங்க துணி எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி மடிப்பு லைன்லாம் இல்லாம நீங்க கட்டிங் போட்டு எடுத்துக்கணும். துணி எந்த அளவுக்கு சூடு தாங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அயன் பாக்ஸ் வைக்கணும். ஓவரா ஹீட் தாங்கணும்னு நினைச்சு நம்ம வச்சுட்டு துணி தீஞ்சு போச்சுன்னா நம்ம தான் பதில் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடு வைக்கும் போது ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸா இருக்கு. நான் 3 பாயிண்ட் வச்சுருக்கேன் நான். அயன் பண்ணாம தைக்கிறவங்களா இருந்தா ஒரு டைம் அயன் பண்ணிட்டு தைச்சு பாருங்க. இந்த மாதிரி கிளாத் வந்து லைனிங் மேற்கிங் எல்லாம் அயன் பண்ணிட்டு தைச்சு பாருங்க. ஏற்கனவே நீங்க பண்ற ஸ்டிச்சிங்கை விட இது பெட்டரா இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்லீவுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். நீங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணாம ஒரு இன்ச்சு விட்டுட்டு இங்க இருந்து அப்படியே கீழே இறங்குன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணாம ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ஷேப் ஒரு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டே கட் பண்ணலாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்ச பின்னாடி நம்ம பேலன்ஸ் இருக்கிற பிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். இந்த மடிப்பு இருக்கிற பக்கம் மட்டும் ஈக்குவலா வச்சுட்டு மற்ற பக்கம் எல்லாமே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம். இது 34 இன்ச்சு பிளவுஸ்ன்றதால நல்ல துணி தாராளமா இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ண இந்த பீஸ் எல்லாம் எப்படி நம்ம அடுக்கி வைக்கணும்? இப்போ உடனே தைக்க போறோம் அப்படின்னா ஓகே. ஸோ இன்னைக்கு கட் பண்ணிட்டோம் நாளைக்கு தான் தைக்க போறோம் அப்படின்னாக்கா இந்த பீஸ் எல்லாம் எப்படி அடுக்கி வைக்கணும் நான் சொல்லிடுறேன். இந்த பேக் பீஸு, அதுக்கு மேல இந்த ஃப்ரண்ட் இது, அதுக்கப்புறம் யோக் பீஸு, அதுக்கப்புறம் ஸ்லீவு. ஸோ மற்றபடி இந்த பீஸ் எல்லாம் வச்சு இப்படி நடுவில் இப்படி வச்சு இப்படி சுருட்டிடலாம். ஸோ இப்படி சுருட்டி ஒரு பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தைக்க போகிறோம், எப்போ தைக்கிறதுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம் எடுத்து தைக்கும் போதும் இது எதுவும் மடிப்பு இல்லாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும்.